ஹாய் ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஸ்டார்டிங் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ ஒரு கடாயில் வால்நட், பம்ப்கின் சீட் அண்டு ஆல்மண்ட் இதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்டார்டிங் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லைட்டாக எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் பாதாம், பம்ப்கின் சீட், வால்நட் இது மூணையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். பிஸ்தா ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் 5 or 10 minutes லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரைனா ட்ரை, லைட்டாக ஹீட் பண்ணி அந்த எண்ணெயில் இது பண்ணிக்கலாம். ஏன் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம்னா, லட்டு பிடிக்கிறதுக்கு அது உதிரி உதிரியாக வராமல் நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நல்லா கொஞ்சம் பவுடர் டைப்பில் வந்துடும், லட்டு பிடிக்கிற அந்த பதத்தில் வராது. அதனால தான் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு 5 minutes or 10 minutes நல்ல கருக விடாமல் இந்த மாதிரி அந்த பம்ப்கின் சீடெல்லாம் பார்த்தா லைட்டாக ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கும் ஒயிட் கலரில் அங்கங்கே. ஸோ அது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். பாதாம் பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் ஸ்டார்டிங் இருக்கிற ஸ்டேஜை விட அந்த நெய்யில் நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் இதாக வந்திருக்கு. ஸோ பிஸ்தாவை ஆட் பண்ணி இது பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு முந்திரியை போட்டு அது ஒரு 5 or முந்திரி பருப்பு போட்டு 5 or 10 minutes அதையும் லைட்டாக நம்ம நெய்யில் வறுக்கிறோம். தனித்தனியாக வறுக்க தேவையில்லை. ஸோ எல்லாமே மிக்ஸிங்காக சேர்ந்து தான் நம்ம லட்டு பிடிக்கிற போகிறதுனால ஒட்டுக்காவே லைட்டாக அதுவும் அந்த ஹீட்டு லைட்டாக ஹீட் ஏறினாலே போதும். வால்நட் பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறத விட கொஞ்சம் அந்த ஒயிட் கலரில் அந்த வறுத்தது அப்படியே தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம ஷாப்பில் வாங்குறதுக்கும் இங்கே வறுத்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த சீடெல்லாம் பாருங்கள், அந்த பம்ப்கின் சீடெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கிறத விட லைட்டாக அந்த ஒயிட் அண்ட் க்ரீனில் வந்திருக்கு. ஸோ எல்லா நட்ஸும் கொஞ்சம் இது பண்ணிட்டோம். ஸோ இப்போயும் நம்ம ஒரு 5 or 10 minutes நம்ம அகெயின் லைட்டாக சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிம்மிலேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். இது தேவையில்லை, இருந்தாலும் அந்த நெய்யோட ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது ஸ்டார்டிங் போட்டால் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடும். ஸோ இதுனா நம்மளுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஸ்டார்டிங்கே போடாமல் பிட்வீன் கேப்பில் இப்போ போட்டிருக்கேன். ஸோ அந்த டைமிங் இல்லை, நம்மளுக்கு தெரியறதுக்கு ஜஸ்ட்டு அந்த நெய் வாசனைக்கும் அண்டு ஹீட்டிங் அந்த நட்ஸ் எல்லாமேவும் லைட்டாக வறுத்து எடுத்தால் நம்ம ட்ரை பண்ணி அந்த லட்டை பிடிச்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிக் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்வீட்டும் சேர்க்குறதில்ல, அதனால் ஸ்வீட்னஸ்க்காண்டி ஃபிக் எடுத்திருக்கேன்.
இதுலேயும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் ஹெல்த்தி விட்டமின்ஸ் எல்லாம் ஃபிக்கில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் பீனட்ஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா பீனட்ஸ் எடுத்து எல்லாம் இப்போதைக்கு நான் 100 கிராம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நட்ஸ் ஆல்சோ நான் வந்து ஒரு ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நட்ஸு பீனட்ஸும் நம்ம சேர்த்து அதில் வந்து லைட்டாக வறுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பீனட்ஸ் வந்து அந்த வெளியே அந்த தோலெல்லாம் இருக்கும்ல, அதை நல்லா இது பண்ணி தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பீனட்ஸும் சேர்த்தும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஒன்று ஆட் பண்ண எல்லாமே கொஞ்சம் அந்த நெய் வாசனைக்கும் அதுக்கும் நல்லா மணமாக இருக்கும். நம்ம வறுக்கும்போதே அந்த ஸ்மெல் வந்து செமையாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிக்குக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டேட்ஸ் அயனும் வேணும், அதனால் நான் டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் வேணாம். ஸோ நான் பிளாக் டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன் தனியாக. அது கொஞ்சம் ஒரு 10-15 டேட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு ப்ரோட்டீனும் வேணும், அயனும் வேணும், அதனால் அயனும் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வந்து நோ சுகர் ஆட் பண்ணாமல் இது பண்ணுறோம். ஸோ இந்த டேட்ஸ் ஆட் பண்ணால் சுகர் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் டேட்ஸும் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த அத்திப்பழம் ஃபிக்கு அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அது வறுக்க தேவையில்லை, நான் இது ஆஃப் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அது வந்து ஆற வச்சுட்டு, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே நெய்யில் வறுத்தது தான். ஃபிக்கும் டேட்ஸ் மட்டும் நான் வறுக்கலை. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியேவும் இதில் நட்ஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த ஹீட் வந்து குறையட்டும். டேட்ஸும் இதுலேயும் சேர்த்து ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த நெய் வாசனை இன்னும் இது இருக்கும். ஸோ இப்போ ஆறிடுச்சு. நான் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம், அடுத்து கொஞ்சம். ஸோ ரொம்ப ஒரே தான் போட தேவையில்லை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்சியில் லைட்டாக அரைச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அரைச்சி எடுத்ததில் இந்த மாதிரி வருது. இது வந்து கொஞ்சம் பவுட்ராக வந்திருக்கு. இன்னும் நம்மளுக்கு பவுட்ராக வேணும். இங்கே பாருங்கள், ரொம்ப பவுட்ராக வந்திருக்கு. கையில் பிடிச்சா வந்து இந்த மாதிரி உதிருது. இந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ இன்னும் நைஸாக அரைச்சா தான் லட்டு பிடிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இன்னொரு ரவுண்டு வந்து போட்டு நம்ம மிக்சியில் அடைச்சி எடுத்துக்கிறணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஓகே. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த பதமாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு நான் எண்ணெய் எதுவுமே ஆயில் எதுவுமே சேர்க்கலை, நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். செகண்ட் டைம் நான் நெய் வந்து ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு இந்த லட்டு வந்துடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ அப்பப்போ சில்ட்ரன்ஸுக்கும் அடல்ட்ஸ் எல்லாருமே இது வந்து சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஸோ நல்லா இறுக்கமாக பிடிச்சி வேணும்னா நெய் வேணால் சேர்த்துட்டு இது பண்ணி ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். இதில் ஹெல்த்தியான ப்ரோட்டீன், அயன், நியூட்ரிஷன் எல்லாமே இருக்குது.
ஸோ ஹெல்த்தி ஃபுட்டு, ஈஸியாக சுகர் ஃப்ரீ ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம். கிட்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கும் பெர்ஃபெக்டான எனர்ஜி ஸ்நாக்ஸ் இது.